நாம் இன்னைக்கு இருக்கக்கூடியது 51வது மாடியில் உள்ள ஆர்டியன் ஸ்கை கார்டன். இங்கே வர்றதுக்கு அட்மிஷன் ஃப்ரீ தான். ஆனால் ஆன்லைனில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும். அப்படி இல்லைனா நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா கியூஆர் கோடில் ஸ்கேன் பண்ணி அப்பாயின்மெண்ட் எடுக்கணும். சிங்கப்பூர்லே மிக உயரமான பில்டிங்கில் 2வது இடத்த பிடிச்சிருக்கக்கூடியது தான் இந்த கேபிட்டா ஸ்ப்ரிங். இந்த கேபிட்டா ஸ்ப்ரிங்க்கு வர்றதுக்கு ராஃபேஸ் பிளேஸ் எம்ஆர்டியில் எக்ஸிட் ஏ எடுத்தோம்னா வெளியில் வரும்போது மலாக்கா ஸ்ட்ரீட் இருக்குது. அதை ஃபாலோ பண்ணி வந்தோம்னா நம்ம இங்கே வந்துடலாம். இங்கே உள்ளே வந்தோம்னா நமக்கு உள்ள என்ட்ரன்ஸில் கியூஆர் இதை ஸ்கேன் வச்சு நம்ம ரிஜிஸ்டர் பண்ணணும். அப்படி இல்லைனா நம்ம ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இந்த இடம் ஒரு 2 ஃபேமஸான இடம் இருக்குது இந்த பில்டிங்கில். ஒன்று ஸ்கை கார்டன் 51வது மாடியில் இருக்கக்கூடியது. இன்னொன்று க்ரீன் வாசஸ் 17வது மாடியிலேருந்து 20வது மாடி வரை. நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடியது 51வது மாடியில் இருக்கக்கூடிய ஸ்கை கார்டன் தான். இந்த இடத்துல ஸ்கேன் பண்ணி நம்ம ரிஜிஸ்டர் பண்ணோன்னா நாம் லிஃப்ட் வழியாக மேலே போகலாம். இங்கே ரிஜிஸ்டர் பண்ணுறதை விட நீங்கள் ஆன்லைனில் பண்ணி வரணுன்னாலும் பண்ணி வரலாம். அதுக்குள்ள லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ரிஜிஸ்டர் பண்ணி எடுத்தோன்னா லிஃப்ட் எடுத்து 51வது மாடிக்கு போனோன்னா 51 செகண்டில் கரெக்டாக மேலே ஏறிடுது. இந்த கேபிட்டா ஸ்ப்ரிங்கில் இருக்கக்கூடிய ஸ்கை கார்டனும் க்ரீன் வாசஸும் ஓப்பன் ஆகிறது காலையில் 8:30க்கு, அதே போல் 10:30க்கு, 2:30க்கு, மத்தியானம், அதே போல் 6 மணிக்கு. இது நீங்கள் ஃபிசிக்கலாக இங்கே ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா 8:30லேருந்து 10:30 வரை எவ்ரி 30 மினிட்டுக்கு ஸ்லாட் இருக்குது. அதே போல் 2:30லேருந்து 6 மணி வரை எவ்ரி 30 மினிட்டுக்கு ஸ்லாட் இருக்குது. ஸோ நீங்கள் ஈஸியாக கன்வீனியனாக வரணும்னா என்னுடைய சஜஷன் நீங்கள் ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு வர்றது இன்னும் பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். நம்மளுடைய ரெஜிஸ்ட்ரேஷனை வெரிஃபை பண்ணி தான் லிஃப்ட்டில் அலோட் பண்ணுவாங்க. அதை ரிஜிஸ்டர் பண்ணி மேலே வந்தோன்னா நமக்கு அந்த அழகான ஸ்கை கார்டனை பார்க்கலாம். பார்க்குறதுக்கு நல்ல ஒரு அழகான வியூ. ஒரு பில்டிங்கில் மேலே ஏறி நின்று நம்ம எல்லா சிங்கப்பூரில் உள்ள எல்லா டாப் வியூவையும் பார்க்கணும்னு நினச்சோம்னா இந்த இடம் ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான இடம். இங்கேருந்து பார்க்கும்போதே நல்ல அழகாக இருக்குது. நம்ம நினைக்கிற மாதிரி ஃபோட்டோக்களோ வீடியோக்களோ எடுக்கணும்னா ஒரு நல்ல இடமா இருக்குது. இங்கேருந்து நம்ம பார்க்கும்போது ஃபுல்லாக டாப் வியூ தெரிகிறது இன்னும் அழகாக இருக்குது. இதில் வச்சிருக்கக்கூடிய கார்டனில் இருக்கக்கூடிய அந்த செடிகள், அதே போல் அதில் இருக்கக்கூடிய பூக்கள், இது எல்லாத்துடைய ஹிஸ்ட்ரி எல்லாமே அதில் அங்கே நேம் லிஸ்ட்டாக வச்சுருக்கிறது இன்னும் நல்லா இருக்குது. நமக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் அழகாக இருக்குது. நீங்கள் எப்போவுமே இங்கே வந்தீங்கன்னா ஒத்தையில் வந்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ட்ரைபாடோடு வாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோக்களோ வீடியோக்களோ எடுக்க ஒரு நல்ல இடமா இருக்கும். நிறைய விதமான பூக்களெல்லாம் பார்க்கலாங்க. நல்ல ஒரு அழகான வியூ. நம்ம நடந்து போகிறதுலேருந்து எல்லாமே கரெக்டாக பேரிகேட் பண்ணியிருக்குது. இங்கே ஒரு உர்பான் ஃபார்மும் இருக்குது. அந்த உர்பான் ஃபார்மில் என்னென்ன செடிகளெல்லாம் இருக்குதுங்களுடைய ஃபுல் இன்ஃபர்மேஷன் எல்லாம் நம்ம அங்கேயே பார்க்கலாம். க்ளவுட் ட்ரையல். பார்த்திங்கன்னா அந்த க்ளவுட் ட்ரையலில் என்ட்ரு ஆகும்போது இதில் உட்காந்து நம்ம ஒரு ரிலாக்ஸாக இருக்கிறதுக்கு ஒரு நல்ல இடம். ஒரு பேக்ரவுண்டில் நல்ல ஃபோட்டோக்கள் இந்த சோஃபாலெல்லாம் உட்காந்துருந்து எடுக்கிறது. இதில் எப்போவுமே இந்த ஹேண்ட்ரெல்கிட்ட வரும்போது கொஞ்சம் சேஃப்டியாகவே எப்போவுமே நின்றுக்கணும். ஏன்னா அந்த பேரிகேட் அழகாக நம்மளுக்கு ஹைட்டுக்கு கரெக்டாக கொடுத்துருக்கனால அதோட மேலே ஏறாமல் இருக்கிறது நல்லது. இந்த சோஃபாலெல்லாம் உட்காந்துக்கிட்டு நம்ம ஒரு குரூப்பாக சேர்ந்து ஃபோட்டோ எடுக்கிறது
ஒரு நல்ல ஒரு பேக்ரவுண்டோட ஒரு நல்ல ஒரு வியூவோடு இருக்குது இந்த இடம். இந்த கார்டனை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நிறையா ப்ரொஃபஷ்னல் ஆளை வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும், இங்கே வேலை பார்க்குறவங்கெல்லாம் யூரோப்பியனாகவும் இருக்காங்க நிறைய பேர். இது ஜப்பனீஸ் குக்கும்பர். நிறைய விதமான செடிகளெல்லாம் நல்லா அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த இடத்துல வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு, டேபிளில் உட்காந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுன்னு ஒரு நல்ல இடமா இருக்குது இந்த இடம். மேலேருந்து பார்க்குறதுக்கு நிறையா விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். சிங்கப்பூரில் மேலேருந்து ஹைட்லேருந்து பார்க்குறதுக்கு ஒரு நல்ல இடமாட்டம் இருக்குது அந்த இடம். இந்த இடத்துல உட்காந்துட்டு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கெல்லாம் ஒரு நல்ல இடமா இருக்குது இந்த இடம். பார்க்குறதுக்கே நல்ல அழகாக இருக்குது. நிறைய இடங்களில் இந்த உட்காந்து ரிலாக்ஸாக இருக்கிறதுக்கு சோஃபாலாம் போட்டிருக்குது, இன்னும் அழகாக இருக்குது. இந்த இடங்கள்லாம் உட்காந்து நம்ம ரிலாக்ஸாக இருக்கிறதுக்கு, நம்ம கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கெல்லாம் ஒரு நல்ல இடமா இருக்குது இந்த இடம். 1-2 இடங்களில் நம்ம அந்த நின்று பார்க்கும்போது, சிங்கப்பூரில் உள்ள டாப் வியூவில் பார்க்கும்போது இன்னும் அழகாக இருக்குது. எப்போவுமே நம்ம கீழே நின்று பார்க்குறத விட மேலே நின்று பார்க்கும்போது அந்த டாப் வியூ இன்னும் நமக்கு ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாக கொடுக்கும், நல்ல ஒரு வியூவை கொடுக்கும். அது வந்து இந்த பில்டிங்கில் கண்டிப்பாக இருக்குது. நம்ம எப்போவுமே மரத்துக்கு கீழே நின்று பார்க்குறதுக்கும் மரத்துக்கு மேலே நின்று பார்க்குறதுக்கும் வித்தியாசம் இல்லை. அதே போல் நாம் இப்போ ஃபுல்லாக சிங்கப்பூரில் உள்ள எல்லா பில்டிங்கோட ஹைட்டாட் உள்ள பில்டிங்கில் வந்து நிற்கிறதுனால நம்ம இங்கேருந்து பார்க்குறதுக்கு நிறைய இடங்கள் ஃப்ரீயாக தெரியுது, பார்க்குறதுக்கும் நல்லா இருக்குது. நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான வியூவையும் கொடுக்குது. நம்ம இங்கேருந்து பார்த்தோம்னா மெரினா பை சாண்ட் பார்க்கலாம். அதே போல் கார்டன் பை த பேல உள்ள நிறைய இடங்கள் நமக்கு இங்கேருந்து பார்க்குறதுக்கு தெரியும். கொஞ்சம் டைமை ஸ்பெண்ட் பண்ணி அப்படியே கொஞ்சம் நம்ம உட்காந்து பார்த்தோம்னா இது ஒரு நல்ல இடமாட்டு இருக்கு. இந்த மெரினா பை சாண்டில் உள்ள வியூ எல்லாம் இங்கேருந்து பார்க்குறதுக்கு ஒரு நல்ல வியூவாக இருக்கும். இங்கே எல்லாம் உட்காந்து ரிலாக்ஸாக இருக்கிறதுக்கு நல்ல ஒரு அந்த பலகையிலே போட்டுக்கூடிய டேபிளும் அந்த பெஞ்சு போல் போட்டுருக்கிறதும் நல்லா இருக்குது. பார்க்குறதுக்கு சிம்பிளாக ஒரு பூக்கள் மாதிரி இருந்தாலும் இந்த இடத்துல ஊற்று நின்று பாருங்கள், கரெக்டாக அந்த தேனி வந்து தேன் எடுக்கிறதுலேருந்து எல்லாமே பார்க்கலாம். இப்படிப்பட்ட இதெல்லாம் பார்க்கணுன்னா கொஞ்சம் ரிலாக்ஸாக நின்று டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்த்தோம்னா இது ஒரு நல்ல இடம்னு சொல்லலாம். ஃபுல்லாக அந்த பூக்களெல்லாம் பேக்ரவுண்டில் இருக்கும்போது நீங்கள் அதிலேருந்து உட்காந்துட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்தீங்கனாலும் ஒரு நல்ல இடம். அதே போல் இந்த டேபிள் அந்த சோஃபாலாம் இருக்கக்கூடிய இடத்துல இதில் இருந்துட்டு நம்ம குரூப்பாக ஒரு ஃபோட்டோ எடுக்க ஒரு நல்ல இடம்னு சொல்லலாம். இங்கேருந்து பார்க்கும்போது மெரினா பையை சுற்றி இருக்கக்கூடிய பெரிய பெரிய பில்டிங்கெல்லாம் பார்க்கும்போது மேலே நின்று நம்ம அந்த பில்டிங்கெல்லாம் பார்க்குறதுக்கு இன்னும் ஒரு அழகான வியூவாக இருக்குது இந்த இடம். இங்கேருந்து நம்ம மெரினா பேயில் இருக்கக்கூடிய ஃப்ளையரு, அதே போல் மெரினா பை சாண்ட், இந்த கார்டன் பை த பேயில் உள்ள நிறைய இடங்கள் இங்கேருந்து நமக்கு பார்க்குறதுக்கே தெரியும். அதே போல்
அந்த கடற்கரையோடு நிப்பாட்டி வச்சிருக்கக்கூடிய கப்பல்கள், இதெல்லாம் நம்ம இங்கேருந்து பார்க்குறதுக்கு நல்ல ஒரு வியூவாக இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய பூக்கள், அதே போல் இந்த இடங்களில் இருக்கக்கூடிய அந்த அந்த பேரிகேட்டில் அந்த பென்சிங்கில் சுற்றி விட்டுறக்கூடிய செடிகளுடைய பூக்கள், இதெல்லாம் பார்க்குறதுக்கு ஒரு நல்ல அழகான வியூன்னு சொல்லலாம். இந்த இடங்கள்லேருந்து நமக்கு பேக்ரவுண்டில் ஒரு ஃபோட்டோவோ வீடியோவோ எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல இடம்னு சொல்லலாம். பார்க்குறதுக்கு நல்ல ஒரு அழகான வியூவில் ஃபோட்டோக்களெல்லாம் எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல இடங்களும் இருக்குது. இந்த இடங்களில் நீங்கள் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஏன்னா நம்ம இங்கே ஒரு ஆள் 2 பேர் வர்றது கிடையாது, நிறைய பேர் வர்றதுனால அடுத்தவங்களுக்கும் இடம் கொடுத்து அவங்க எடுத்ததுக்கப்புறம் நம்ம நின்று எடுத்தோம்னா அந்த இடங்கள்லாம் நம்ம நினச்சது மாதிரி ஒரு ஃபோட்டோக்கள் எடுக்கலாம். அதுக்கு ஒரு நல்ல இடமா இருக்குது. எனக்கு இங்கே பிடிச்சது நிறையா இந்த ஸ்கை கார்டனில் இருக்கக்கூடிய பூச்செடிகள் தான். நிறைய விதமான பூச்செடிகள், அதே போல் ஒவ்வொரு பூவும் பார்க்கும்போது நல்ல அந்த காலையில் அந்த ஃப்ரெஷ்ஷான லுக்குக்கு ஒரு நல்ல ஒரு அழகான இடமா கிடச்சிது எனக்கு. இதில் இந்த 51வது மாடியில் எல்லா இடமுமே நின்று பார்க்க முடியாது. அதில் செலக்டட் இடங்கள் தான் நமக்கு நல்ல ஒரு கன்வீனியன்ட் உள்ள இடமாட்டம் இருக்குது. ஸோ அந்த இடங்களை மட்டும் கரெக்டாக கேப்சர் பண்ணி ஃபோட்டோக்கள் எடுத்திங்கன்னா இது ஒரு நல்ல இடமா இருக்கும். அதே போல் இதில் இருக்கக்கூடிய செடிகளெல்லாம் பார்க்குறதுக்கே இன்னும் நல்ல அழகாக இருக்குது. என்னுடைய ஒப்பீனியன் படி நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸுகளோட வாங்க. நீங்கள் நினச்ச மாதிரி ஃபோட்டோக்களோ வீடியோக்களோ எடுக்க ஒரு நல்ல இடம். நீங்கள் ஒரு ரிலாக்ஸ் ஆகணும், ஒரு கன்வீனியனாக ஒத்தையில் போகணும்னு நினச்சிங்கனாலும் இந்த ஒரு இடம் நல்ல இடமா இருக்கும். உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸும் அமைதியும் கொடுக்கக்கூடிய இடமா இருக்கும் இந்த இடம். இந்த 51 மாடி உள்ள கேபிட்டா ஸ்ப்ரிங் பில்டிங் 280 மீட்டர் ஹைட்டில் இருக்குது. அதே போல் மண்டே டு ஃப்ரைடே மட்டும்தான் இந்த கேபிட்டா ஸ்ப்ரிங்க்கு பொதுமக்களுக்காண்டி ஓப்பனில் இருக்குது. இந்த கேபிட்டா ஸ்ப்ரிங்கில் ஸ்கை கார்டனை பார்த்துக்கிட்டு நீங்கள் வெளியாகும்போது இந்த லிஃப்ட்டில் கீழே இறங்கும்போது 20வது மாடியில் வெளியாகுனீங்கன்னா இந்த கேபிட்டா ஸ்ப்ரிங்கில் இருக்கக்கூடிய இன்னொரு இடம் க்ரீன் வாசஸை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அது 20வது மாடியிலேருந்து 17வது மாடி வரை ஒரு இன்டோர் கார்டனோடு சேர்ந்தது. நல்ல ஒரு ரிலாக்ஸாகவும் டைமை ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் குழந்தைகளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் ஒரு நல்ல இடமா இருக்கும் அந்த இடம். நீங்களும் போய் பாருங்கள். இந்த ஸ்கை கார்டன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் எங்கள் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை கமெண்டில் சொல்லுங்கள். Thank you for watching, guys.